Taste the Daily. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திமுக என்பது ஆதிக்க சக்திகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி இந்துக்களுக்கு எதிரான கட்சியின் போது அவங்க எல்லாம் சேர்ந்து கேங் அப் பண்ணி திமுக மீது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் கட்சின்னு அவர் அந்த ஊழலை செய்தார், இந்த ஊழலை செய்தார்னு தலைவர் கலைஞர் மேல விமர்சனங்களை வைப்பாங்க. எந்த முதல்வர் ஊழல் வழக்குக்காக சிறை சென்றார்? ஒரே முதல்வர் தான், அதிமுகவுடைய முதல்வர். அதிமுகல ஒரு தேக்க நிலை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, என்னுடைய கருத்து கிடையாது. ஆனா கிளைம் பண்றாங்களே சார், பாஜக நாங்க தான் அதிமுகவோட வளர்ந்துட்டோம், நாங்க தான் தமிழ்நாடு எதிர்கட்சிங்க. பாஜக வாய்ப்பே இல்லைங்க, அவங்க சும்மா பேசலாம். ஆனா அதிமுக அளவுக்கு எல்லாம் பாஜகவால வளர முடியாது, அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமிகு சரவணன் வந்துள்ளார். வணக்கம் சார். இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பார்க்கும்போது திமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, ஆனாலும் விமர்சனங்கள் நிறைய இருக்கு. ஊழல் கட்சி, அதே போல வாரிசு அரசியலை நீங்க தான் வளர்த்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உங்க மேல இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா திமுக இணையத்திலையும் சரி, பொதுவெளியிலையும் சரி தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன உளவியல் காரணம் நினைக்கிறீங்க? உளவியல் காரணம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ அதாவது என்னன்னா, திமுக ஊழல் கட்சின்றாங்க, ஊழல் கட்சின்னு விமர்சனம் செய்கிறார்கள்னு சொல்றீங்க. எந்த முதல்வர் ஊழல் வழக்குக்காக சிறை சென்றார், தண்டிக்கப்பட்டார், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார்? இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் தான், அதிமுகவுடைய முதல்வர். என்ன சொல்றாங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது? ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காக 3 பேரை வீட்டில் கூப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா ப்ராப்பர்ட்டியும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு. அது போல் திமுகவில் யாரை இது பண்ணியிருக்காங்க? நீங்கள் திரு பொன்முடி அவர்கள்னு சொல்லுவீங்க, உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது தீர்ப்புக்கு. ஸோ இது எதால் ஏன் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த ஊழல் குற்றச்சாட்டுன்றது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். மற்ற குற்றச்சாட்டு சொல்லணும்னா நீங்கள் அதற்கு ஆதாரம் வேணும், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் மறுப்பாங்க. இதுனா ஊழல் பண்ணிட்டாங்க. எப்படிங்க ஊழல் பண்ணாங்க? எந்த வகையில் ஊழல் பண்ணாங்க சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால் ஈஸியாக. அதே போல் ஊடகங்கள் இப்போ ஓரளவுக்கு ஊடகங்களில் ரெப்ரசன்டேஷன்ஸ் மாறிக்கொண்டு இருக்கிறது, ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால், இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊடகங்கள் அங்கேயும் ஒரு சமூக நீதிக்கான ஒரு ஒழுக்கீற்று தெரிகிறது. எல்லா பின்புலத்தை சார்ந்தவர்களும் ஊடகத்தில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறது, அவர்களுடைய குரல் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்னால் அப்படி கிடையாது. யார் இருந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியும். 20 வருடங்களுக்கு முன்னால் மற்ற சாதியினருக்கு படிப்பறிவே இல்லாமல் இருந்தது. இந்த அளவுக்கு அவர்கள் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. இந்த 20-25 வருடங்களில் எல்லா சாதியினரும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எஜுகேஷன் வந்திருக்கு. அவங்க எல்லா துறைகளிலும் செல்வது போல் பத்திரிகை துறையிலையும் அவங்க கால் ஊன்ற ஆரம்பித்திருக்காங்க. அதனால் இப்போ திமுக என்ன விஷயங்களை செய்திருக்கிறது, ஏது செய்திருக்கிறது, எப்படிப்பட்ட அந்த சாதனைகளை செய்திருக்கிறது அப்படின்றது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அது அப்படி ஒரு இதில் வெறும் நீங்கள் சொல்வது போல் ஒரு பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்தார்கள். இன்றைக்கு அந்த பிம்பம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, எத்தனை ஓபிசி இருக்கீங்க? பிற்படுத்தப்பட்டவர்களே டெல்லி மீடியாவில் இப்போ வரைக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் அந்த சூழ்நிலையா? ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ அங்கேயும் அந்த டெமோக்ரட்டைசேஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லா குரல்களும் இப்போது நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரியாது, ஆங்கில விவாதங்களில் போனோன்னு வச்சுக்கோங்க, ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஹிந்தியில் விடுங்க, இதை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, பாஜக ஒரு உயர் ஜாதி இந்துக்களுக்கான கட்சினா பேச விட மாட்டாங்க. நீ எப்போ ஆரம்பிச்சிடு, உன்னுடைய ஃபேவரட் டாப்பிக்கை கொண்டாந்துரு, சப்ஜெக்டை பேசு அப்படின்னுவாங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். அது இவர்களால் திமுக என்பது ஆதிக்க சக்திகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னும் போது அவங்க எல்லாம் சேர்ந்து கேங் அப் பண்ணி திமுக மீது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் கட்சின்னுவாங்க.
அவர் அந்த ஊழலை செய்தார், இந்த ஊழலை செய்தார்னு தலைவர் கலைஞர் மேலே வந்து விமர்சனங்களை வைப்பாங்க. எந்த வழக்கு போட்டாங்க? எத்தனை வழக்கு போட்டாங்க? அவர் என்ன கூட கோபுரத்தில் இருந்தார், மாளிகையில் இருந்தாரா? 5000 ஏக்கருக்கு வந்து அரண்மனையை கட்டி வச்சிருந்தாரா? மலையாக வாங்கி கூச்சாரா? யார் வேணா போய் பார்க்கலாங்க. ஐயா கலைஞரேன்னு சொல்லி ரோட்ல இருந்து கத்துனா யாருன்னு பாருன்னுவார் மாடியில இருந்து. அப்படிப்பட்ட வீட்டில் தான் இருந்தார். தெரியும்ல தலைவர் கலைஞருடைய வீடு, இல்லம் கோபாலபுரம் இல்லம். அப்படிப்பட்ட எளிமையான தலைவர் 1955 எந்த வீட்டில் இருந்தாரோ 2017 இறக்கும் வரை அந்த வீட்டில் தான் இருந்தார். அந்த வீட்டில் என்ன பெரிய இதை பண்ணாங்க? உள்ள நம்ம அப்படியே பளிங்கால இழைச்சிருக்காங்களா? சாதாரண டைல்ஸ் சார். அந்த அவருக்கு போகிற படி வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும், குறுகலான படி தான். ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டோம், இவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி அப்படியே இது பண்ணாங்களா? என்ன ஊழல் பண்ணார் தலைவர் கலைஞர்? இவர்களாக கட்டமைக்கக்கூடிய அந்த பிம்பம், மாய பிம்பம், அது இப்போ சுக்குள் நூறாக நொறுங்கி விட்டது. அண்ணா ஒரு 50 முழக்கத்தை வச்சாரு. ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம்ங்கிற ஒரு மிகப்பெரிய முழக்கத்தை அண்ணா அவர்கள் வச்சாரு. ஸோ அந்த காலங்களில் மாநில சுயாட்சி ரொம்ப தேவையாக இருந்துச்சு. அண்ணா வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பேசியிருக்காரு. ஹிந்தி திணிப்பு அப்போதைக்கு ரொம்ப விகரசாகவும் இருந்துச்சு. இப்போதைக்கும் அந்த பிரச்சனையும் இருக்குது. அமித்ஷா சமீபத்தில் சொல்கிறாரு, என்னுடைய அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோப்புகளுமே ஹிந்தியில் தான் இருக்குது, ஆங்கிலத்துக்கு இடமே இல்லை. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே போல் ஹிந்தியையும் தாண்டி சமஸ்கிருதத்தையும் திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி சார் ரிட்டாலியேட் பண்ண போகிறோம்? இப்போது ரிட்டாலியேட் வந்து நம்ம பண்ணிட்டோம். நம்ம பண்ண ரிட்டாலியேஷனால தான் பாஜகவிற்கு வந்து 240 இடங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ பாஜகவால் அவர்கள் நினைத்திருக்கக்கூடிய அஜெண்டாவை இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர் திராவிட மண்ணில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, திரு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இருவருமே வந்து சமூக நீதி அப்படின்றதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர்கள். சும்மா அமித்ஷா நிறையா பேசலாம், நான் வந்து இந்தியை கொண்டு வந்துடுவோம், அதை கொண்டு வந்துடுவோம், இதை கொண்டு வந்துடுவோம், இப்படி கொண்டு வந்துடுவோம்ட்டு. அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து கன்சென்சஸ், ஓகே, முக்கியமாக வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டிக்கு போயிடுச்சு. இதை கொண்டு வந்தாங்க, லேட்ரல் என்ட்ரி அப்படின்னாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்படி எத்தனையோ யூட்டன் இந்த 3 மாதத்துலேயே நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்படிப்பட்ட இதில் வந்து இவர்கள் வந்து நாங்கள் இனிமே வந்து அப்படியெல்லாம் வந்து அவர்கள் வந்து செய்வாங்க. நம்ம விழிப்போடு இருந்து அதை எதிர்த்தாலே வந்து கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளும். எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்தி பேசுபவர்களை தவிர மற்றவர்கள் யாருமே வந்து இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கர்நாடகாவில் வந்து அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. கேரளாவில் போய் ஹிந்தியை திணிக்க முடியாது. தெலுங்கானா ஆந்திராலையும் அதே சூழ்நிலை தான். அவருக்கு ஹைதராபாத் இருக்கிறதுனால அவங்க வந்து உருது ஹிந்தி அந்த இது இருந்தாலும் நீங்கள் வந்து ஹிந்தியை ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து கொண்டு போய் வந்து சேர்க்க முடியாது, ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். வங்காளத்தில் அந்த இது இருக்குது, மகாராஷ்டிராலையும் அந்த இது இருக்குது. ஸோ இப்படி வந்து எல்லா இடத்துங்கள்லையுமே வந்து அவர்களுடைய தாய்மொழி இருக்கும் பொழுது யாரும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே சார், கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் சார், ஒரு ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் இரட்டை பக்கங்கள்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்கட்சியாக இருக்காங்க, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி பாஜக நாங்கள் தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி அதிமுகவில் இன்னும் ஒரு தேக்க நிலை இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அதிமுகவில் வந்து ஒரு தேக்க நிலை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னுடைய கருத்து கிடையாது. ஆனால் யூ ஆர் ரைட். ஆனால் கிளைம் பண்ணுறாங்களே சார், பாஜக வந்து நாங்கள் தான் அதிமுகவோட வளர்ந்துட்டோம், நாங்கள் தான் தமிழ்நாடு எதிர்கட்சிங்க. பாஜக வந்து வாய்ப்பே இல்லைங்க, அவங்க சும்மா பேசலாம். ஆனால் அதிமுக அளவுக்குலாம் பாஜகவால் வளர முடியாது, அதற்கு வந்து வாய்ப்பு கிடையாது. என்னதான் நம்ம வந்து அதிமுக மீது விமர்சனங்களை வைத்தாலும் அவங்களுடைய கோர் ஐடியாலஜி, கோர் பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து திராவிடத்தை ஒட்டியும் சமூக நீதியை ஒட்டியும் தான் வந்து இருக்குது. மாநில சுயாட்சி கொள்கைகளை ஒட்டி தான் இருக்குது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு எல்லாத்துலேயும் ஒட்டி தான் இருக்குது. அவங்களுடைய அந்த டிகிரி வேணால் வேறுபடும், அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக சில விஷயங்களை வந்து ஃபோர்கோ பண்ணிட்டு போவாங்களே தவிர அவர்களுடைய அந்த மூளை பேசும்போது
மும்மொழி கொள்கை வேணும்னு ஒரு காலம் சொல்ல போகிறது கிடையாது. நீட்டு வேணும்னு ஒரு காலம் அவங்களால சொல்ல முடியாது. எதுவுமே அதை போல் பேச முடியாது. அதை நீர்த்து போவதுக்கான விஷயங்களை செய்வாங்க. ஆனால் ஓப்பனாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், திராவிட சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய எந்த சித்தாந்தமும் இங்கே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தமிழனும் ஒன்றை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கொள்கைகளும் அவர்களுடைய அந்த திட்டங்கள், திராவிட கொள்கைகளால் விளைந்த அந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ நீட் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக காலுன்ற வேண்டும் அப்படின்னா நீட்டுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு. நீட்டுக்கு நாங்கள் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் பண்ண மாட்டாங்க? அதை எது தடுக்கிறது? தமிழ்நாட்டில் நீட்டை ஆதரிக்கும் ஒரே கட்சி பாஜக. எக்ஸாக்ட்லி. இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்காங்க. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அரசியல் கட்சிகள் கூட. அப்சல்யூட்லி. இப்போ 230 எம்எல்ஏக்கள், 234 எம்எல்ஏக்கள்ல 4 எம்எல்ஏக்கள் அஃப்கோர்ஸ் பாஜகவை சார்ந்தவர்கள். அவங்க வந்து அதிமுக ஆதரவில் தான் வந்தாங்க. 230 எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்க? நீட் வேண்டாம் தான் சொல்றாங்க. இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடியவங்க இதனால நிறைவேற்றப்படுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நீட் வேணான்னு சொல்லுது. நீட்டை இது பண்ணிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானே விலக்கு கேட்குறோம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக விலக்கு கேட்குறோம். அதற்கு வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே வழிமுறைகள் இருக்கத்தானே செய்கிறது, அதைத்தானே கேட்கிறோம். அதை ஏன் செய்ய மாட்டாங்க? அப்போது எனக்கு வந்து அரசியல் முக்கியம் அல்ல, எனக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு முக்கியம் அல்ல, எனக்கு என்னுடைய கொள்கையை நான் திணித்தாக வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய இது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து சும்மா இதெல்லாம் ஷோ இதை போல் நான் வந்து அரசியலில் ஜெயிச்சிட்டேன், அவங்களுடைய கொள்கைகளை திணிக்க வேண்டும். பாஜக அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஈடுபடாது, வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் நேரம் கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.